கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளும் நித்தமும் கிருபை நாளும் நன்மை நாளும் கர்த்தர் நிரப்பினார். அந்த ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடப்போகிறோம். எல்சடா என்ற துணை நீரே, இந்த வாழ்வின் கேடகம், எண்ணிலா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே என்று சொல்லி எல்லா உற்சாம கைகளை தட்டி பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா எல்லாரும் கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வில் பல நீரே, எந்த வாழ்வில் பல நீரே. எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வில் கேடகம். காலைதோறும் கிருபை பொழிந்திடும் கர்த்தரே ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் என்ற இன்பம், உங்கள் செட்டை எனக்கு அடைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தோடைய கிருபை நம்மளை தாங்க போகிறது என்ற பெரிய நிச்சயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். காலைதோறும் கிருபை பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம். உந்த நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலோ. உந்த நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலோ. எல்சடா எந்த துணை நீரே, வாழ்வில் கேடகம். எல்லாரும் அப்படியே கண்கள் போடுவோமா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வில் பல நீரே. சொல்லுங்கப்பா, எத்தனை நன்மை செஞ்சீங்கப்பா எங்கள் வாழ்வில் பல நீரே. ஹல்லேலூயா. எல்சடாய் சர்வ வல்லமையுள்ளவன் அப்பா, எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தீரே. நீங்க செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா அது எண்ணற்றவைகள். இந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறையா. சகல வித நன்மைகளை தருகிறவன், நன்மைனால உன் வாயை திருப்தியாக்குவேன். நன்மைனால உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமா உன் வயது வாழ வயது போலாங்க சொன்னீரே. நன்மை செய்யும்படியாகவே ஆண்டவர் இயேசுவும் இந்த பூமியில சுற்றி திரிகிறீங்கப்பா. இந்த நாட்களில் நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நன்மை செய்கிற ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் எத்தனை நன்மை செஞ்சீங்கப்பா. அந்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை நாள் கிருபை நாள் எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. சகலவித நன்மைகளை தொடரட்டும் ஆண்டவரே. நீங்க வார்த்தை மூலமா நீங்க பேசுங்கப்பா. ஜனங்கள் தாகத்தோட காத்திருக்கிறாங்க, ஏகத்தோடு காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நன்மை செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சொன்னீரே. நிச்சயமா அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறான். இன்றைக்கு நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும்,
நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை நம்பிக்கையா இருக்க கடவும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஜீவனுள்ள தேவன் பேரில். ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னா சகல வித நன்மைகளையும் கொடுக்கிற அவன் பேரில் நம்ம எப்படி அங்க இருக்கணுமாங்க, நம்பிக்கையா இருக்கணும். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேல, நம்ம கொடுக்கப்பட்ட ஆஸ்தியின் மேல, நம்ம கொடுக்கப்பட்டதான செல்வத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம், உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா இதையெல்லாம் கொடுத்த நன்மை செய்கிற கர்த்தர் மேல் நம்ம எப்படி இருக்கணுமாங்க, நம்பிக்கையா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவரை நம்பும் பொழுதுதான் நம் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாருங்க, நன்மை செய்வார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளை செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்தருளினார், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தாலும் கர்த்தர் நிரப்பினாராம். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில் என்ன செய்கிறாரா, நன்மை செய்கிறார். நன்மை தான் உண்டாகுதுங்க. நல்ல மழை, நல்ல செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம் அது உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுதுன்னா சமாதானமும் சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் மழையை கொடுக்கும் பொழுது மழையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுக்கும் பொழுது அந்த செழிப்பின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, அப்போ இதெல்லாம் நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த பூமியில நன்மை செய்கிறார். மழையை கொடுக்கிறாரு, செழிப்பை கொடுக்கிறாரு, விளைச்சலை கொடுக்கிறாரு, வருமானங்களை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா சகலமும் நன்மை செய்கிற அவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வசனம் சொல்லுகிறதா, அவர் நன்மை செய்து வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்கிறாராம்? முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்கிறாராம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது எகிப்துல மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். ஏன் நன்மை செய்தார்னா 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த யாத்திராம புஸ்தகம் 1:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், மருத்துவச்சிகள் கடவுளுக்கு ஆண்டவருக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார். ராஜாவுடைய கட்டளை என்னன்னா ஆண் பிள்ளைகள் எல்லாம் அந்த தேசத்துல இஸ்ரேல்ல என்ன செய்யணும், அந்த மக்களை இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யணும், பிறக்கிற பிள்ளையெல்லாம் ஆண் மக்களை அழிக்கணும் என்பதுதான் ராஜாவுடைய கட்டளை. ஆனால் இந்த மருத்துவச்சிகளோ கடவுளுக்கு பயந்தபடியினாலே, தேவனுக்கு பயந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தார்கள். அல்லேலூயா. அந்த எகிப்தியருடைய மருத்துவச்சிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவருடைய வம்சங்களுக்கு நன்மை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கடவுளுக்கு பயந்தபடினாலே கர்த்தரும் அவர்களுக்கு நன்மை செஞ்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர் உத்தமமாய் கடவுளுக்கு பயந்தாங்க. கர்த்தரோ அவர்களுக்கு, எகிப்தியருடைய மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருக்கீங்களா? மனுஷனை பார்க்காம, உலகத்தை பிரியப்படுத்தாம, நீங்க யாருக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்க என்பதை அறிந்து, வானத்தையும் பூமி உண்டாக்குன பரலோக தேவனுக்கு முன்பாக நிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்க, நீங்க பயந்தவர்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராம், நன்மை செய்வார். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு என்ன செய்ய போகிறோம், கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறோம், கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. என் வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்வேன், கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பேன் என்று என்ன செய்யணுங்க, ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
இருக்கணும். அவர்கள் அப்படியே கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்து நடந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். பெரியவர்கள், பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் கொடுக்கிறதான காரியம் நன்மை செய்யுங்க. நன்மை வந்தாலும் சரி, தீமை வந்தாலும் சரி, யாரை பின்பற்றணுங்க? கர்த்தரை பின்பற்றணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். வசனம் சொல்லுகிறது, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலே உத்தமம். நீங்கள் வழி செலுத்துறது பார்க்கிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுங்க, அதுதான் உத்தமம். அந்த கீழ்ப்படிதல் தான் அவங்க வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, 3வது நம்ம வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் கற்பிக்கிறதான கட்டளைகளையும் கற்பனைகளையும் என்ன செய்யணும்? நீ கை கொள்ளணும். அது உனக்கு என்ன உண்டாக்குமா? நன்மை உண்டாக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நன்மை வரணும்னா தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஆண்டோடைய வார்த்தை தான். மொபைலில், ரீல்ஸில், யூடியூப்பில், நம்ம பார்க்குற டிவியில், எல்லா இடங்களிலும், போகிற இடங்களிலும் நல்ல பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை நம்ம கை கொள்கிறோமா? கை கொள்ளுகிறோமா? ஆண்டவர் யோசிக்கிறார், நம்மிடத்தில் நம்ம கை கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது மாத்திரம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை இருக்கும். நான் பிரமாணங்களை கை கொள்ள மாட்டேன், வசனத்தின்படி வாழ மாட்டேன், வசனத்துக்கு புறம்பாக நான் வாழுவேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது. யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள், ஆனால் கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணார். காரணம் என்னன்னா, யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யலைங்க, ரகசிய பாவத்தில் அவர் விழுந்து விடலை, தேவனுக்கு முன்பாக அவர் உத்தமனாக இருந்தார், நன்மை செய்தார் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நீங்கள் கை கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 11வது வசனம் வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக, உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு எல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளணுங்க. கை கொண்டு அதன்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதை கை கொள்வது மாத்திரம் இல்லை. இன்னைக்கு கேட்குறோம், இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம், அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு என்ன செஞ்சிடறோம்? அந்த வார்த்தைகளை மறந்துடுறோம். அது கை கொள்வதில் தொடர்ந்து கடைப்பிடிச்சு அதன் வழியில் நடக்கும்போது ஒரு நாள் மாத்திரம் தீர்மானம் எடுக்கிறது மாத்திரம். 40 நாள் உபவாசம், லெந்து டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க, மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அதோட முடிந்து விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதன் வழிகளில் நடக்கணுங்க. அந்த பரிசுத்தமான வழியில் நடக்கணும், ஜப வாழ்க்கையில் நடக்கணும், வேத வாசிப்பில் நடக்கணும், ஆண்டவருடைய தேடுகிற விஷயங்களில் அதன் வழிகளில் நடக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகும். ஒரு நாள் கடைபிடிக்கிறனால, வாரத்தில் 2 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்டு 1 மணி நேரம் ஆண்டவருக்கு பிரியமாக அதன் வழியில் நடப்பது மாத்திரமல்ல, வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகுங்க? மகிழ்ச்சி, சந்தோஷமும் உண்டாகும், நன்மையை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்படி வழியில் நீங்கள் நடக்கணும். அதை கேட்டுட்டு அதை கை கொள்றேன்னு சொல்லி எடுத்து தீர்மானத்தில் ஒரு நாளோட நின்றுடக்கூடாது, 40 நாள் முடிஞ்சிடக்கூடாது. 7 நாள் உபவாசத்தோடு அந்த பக்தியுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, ஆண்டவருடைய வழியில் நடக்கிற வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. நம்ம வாழ்நாள் எல்லாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியில் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு அதனுடைய வழிகளில் நடக்கணும். எந்த வழியில்? வேதத்தினுடைய வழியில் நடக்கணுங்க. இன்னைக்கு வேதத்தை கேட்குறோம், ஆனால் வேதத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? வசனத்தின்படி வாழ்கிறோமா? ஆண்டுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய அபிஷேகத்தை வாங்கியிருக்கிறோம், வல்லமையை வரங்களை வாங்கியிருக்கிறோம். உங்களுடைய வழி எந்த வழியாக இருக்கிறது?
தேவனுடைய வழியில போறீங்களா? அந்த ஆண்டவர் விரும்புறாரு. அவருடைய வழியில நடக்கும்போது மாத்திரம்தான் உங்களுக்கு என்ன உண்டாகுமா? பரிபூர்ண நன்மை உண்டாகும். வார்த்தையை கேட்கறதுனால மாத்திரம் உங்களுக்கு நன்மை வராதுங்க. அவருடைய வழியில நீங்க என்ன செய்யணும்? நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எஸ்றாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா பாருங்க, மனுஷனிடத்துல உதவி கேட்டு போய் நிற்க அவர் என்ன செய்கிறாரு? ரொம்ப வேதனைப்பட்டுட்டு யார்கிட்ட வந்து நிற்கிறாரா? ஆண்டவர் இடத்துல வருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் என்ன செய்யுதுங்க? நன்மை செய்கிறது. நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உபவாசிக்கிறீங்களா? இரவுல வேதம் வாசிக்கிறீங்களா? அதிகாலை ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இஸ்லாமின் நாட்களில் அவர்கள் கர்த்தரை தேடினபடினாலே நன்மை குறையாதபடி பாதுகாத்தாள். இந்த காலை நேரத்தில் ஆண்டவங்களுக்கு நன்மை செய்ய போறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நன்மை, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நன்மை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை, அந்த கட்டளைகளை கை கொண்டு அதன் வழியில் நடக்கிறவர்களுக்கு நன்மை. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் நன்மை குறையாது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்து நீங்க ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். பரிபூர்ண நன்மை உண்டாக உங்களுக்கு கட்டளையிடுவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வில் செய்தீரே. ஆண்டவரே, எண்ணிலா நன்மைகளை எங்களுக்கு செய்தீங்களேப்பா. அந்த நன்மையை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம்ப்பா. யாருக்கெல்லாம் நன்மை செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி நடக்கட்டும், இந்த வேத வசனத்தின்படி நடக்கட்டும், இந்த வேத வெளிச்சத்தின்படி இவர்கள் நடப்பார்களாக, இவர்கள் நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் இவர்களை தொடரட்டும். என் ஜனங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஐயா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு பயப்படுவதற்கு, உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு நன்மை குறையாது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். கழுகுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போல சொன்னீரே, நன்மை உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்களுக்கு இந்த 5வது மாதம் ஒரு பெரிய நன்மை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்கப்பா. ஒரு குறை இல்லாமல் நன்மை செய்யுங்க ஆண்டவரே. தீமைகள் எல்லாம் நன்மையா மாறிட்டுருங்க ஆண்டவர். நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் இயேசு சுற்றி தீருங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருடைய காரியங்களில் நன்மை உண்டாகணும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில், தொழிலின் காரியங்களில், ஆண்டவரே குடும்ப காரியங்களில், கணவனுடைய காரியங்களில், மனைவியுடைய ஒரு நன்மை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் நன்மை எதிர்பார்க்கிறாங்கப்பா. எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு நன்மை உண்டாகட்டும். நன்மை உண்டாகட்டும். பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பேர் பேராய் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. சாட்சிகளாய் எழுப்பித்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.